வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறது Y12, Y15, Y17 இதில் நார்மலாக வரக்கூடிய சார்ஜிங் இஷ்யூ தான். சார்ஜிங் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அனேபிள் டு சார்ஜ் கான்டாக்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எரர் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் சப்போர்ட் மாற்றும் போது தான் வந்து தெர்மல் எரர் வரும். இது வந்து நார்மலாக இந்த இஷ்யூ. இப்போ போர்டு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு போர்டு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷுவல் செக் பண்ணணும். எவ்வளோ ஃப்ளெக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கல. ஏங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி கனெக்டர், இது வந்து சார்ஜ் ஏறல, அதில் நம்ம பேட்டரி கனெக்டரை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். பேட்டரி கனெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா விபேட் லைனு, கிரவுண்ட் லைனு, இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்குல்ல, இது வந்து 1 கிலோவும் இருக்குது. இது என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் லைனு, இதில் நான் பிளாக் ப்ரோப் வச்சு இப்போ செக் பண்ணுறேன். எனக்கு 00 வருது. இன்னொரு லைன் செக் பண்ணும்போது எனக்கு 375 வருது. அப்படியே ப்ரோப்பை மாற்றி நான் ரெட் ப்ரோப் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு 1615 வருது. அப்படின்னா எனக்கு வந்து விபேட் லைன் பிரைமரி லைன் ஷார்ட்டு கிடையாது. சென்டருக்கு ஐடி லைனை செக் பண்ணும்போது 1011 வருது. அப்படின்னா ரெண்டுமே எனக்கு ஐடி பின் தான். இந்த ஐடி பின் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அந்த ரெசிஸ்டர் 1K எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணியிருந்தார். அதனால் எனக்கு 450 தான் வந்துச்சு. நான் ரெசிஸ்டர் திருப்பி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு பேட்டரியில் செக் பண்ணும்போது எனக்கு 32.8 கிலோவும் ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை தான் இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா டிடெக்ட் பண்ண போது இதை நான் வந்து இப்போ செக் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம டயக்னோஸ் பண்ணது தான். இதை வந்துட்டு நான் டயக்னோஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி திரும்பவும் போட்டிருக்கேன். இந்த 1K ரெசிஸ்டரை நீங்கள் வந்து எப்பொழுதும் எடுத்து ஜம்பர் பண்ணாதீங்க. ஏதாவது லைன் மிஸ்னா மட்டும் அடிங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா CPU கிட்ட வந்து போகுது. CPUவில் தான் ஆக்சுவலாக ஐடி டிடெக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் வந்து பிரியுது. அதாவது ஐடி லைன் தனியாக போகுது, ஒரு ரெசிஸ்ட் போட்டு ப்ரிப்பரல் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை வந்து CPU கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ஒரு 40 கிலோஹம்ஸ் அந்த ரேஞ்சு இருந்துச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது தெரியும், ஒரு 46 கிலோவும் இருக்குது. இது ஆல்ரெடி நான் வந்து எடுத்துகிட்டு திரும்பி வச்சது. அதனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக வைக்கல. அதனால் நம்ம எடுக்கும்போது இது என்னவா ரெசிஸ்டர் ஈஸியாக உடச்சிட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்துகிட்டு வச்சது தான். இப்போ வந்து நான் அந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். ரெசிஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே, நமக்கு வந்து ஐடி லைன் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடாதா அப்படின்னா, ஐடி லைன் CPUக்குள்ளே தனியாக போகுது. இது ப்ரிப்பரல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லைன் இருக்குது. இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சார்ஜிங் வந்து ப்ராப்பராக இண்டிகேஷன் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1000ங்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா எனக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் எனக்கு ப்ராப்பராக வந்து வருது. இப்போ நான் வந்துட்டு கேபிள் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நான் விபேடில் செக் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் நீங்கள் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க நம்ம கேபிள் போட்டோன்னே விபேட்டில் வந்து சார்ஜ் வந்து அதாவது 3.7லேருந்து 4.2 வோல்ட் வரும்னு. இப்போ பாருங்கள், நான் கேபிளை போடும்போது எனக்கு வோல்டேஜ் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. அப்படியே டிசிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ விபேட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் ஜென்ரேட் ஆகும், ஆன பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டாப் ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு விபேட் வந்து தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுக்கூடாது. பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஃபோன்ஸில் வந்து டிடெக்ட் ஆகி வரும். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஐடி லைனில் பார்த்திங்கன்னா எந்த வித வோல்டேஜும் எனக்கு வந்து பெரிய லெவலில் இல்லை. 0.2 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு கிடச்சிச்சு. நார்மலாக 1.8 வோல்ட் எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க, வர வோல்டேஜை வந்து கட் பண்ணுவாங்க, கட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் எடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு வந்ததே பார்த்திங்கன்னா 0.2 வோல்ட் அந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்துட்டு ஷோ ஆகுது. அப்போ விபேட்டுக்கு வர வோல்டேஜுங்கிறது டிடெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நடக்கும். டிடெக்ஷன் இருந்தால் தான் விபேட்டுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான வோல்டேஜ் வரும். இப்போ நான் பேட்டரியை வந்து போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுக்கிறது தெரியும். டிசியில் 600 மில்லியாம்ஸ்லேருந்து 1.1 ஆம்ஸ் கிட்ட போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, பேட்டரியை போட்டு நான் செக் பண்ணும்போது எனக்கு கனெக்டரில் ஒரு சின்ன டேமேஜ் இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஐடி லைனை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். ஐடி லைனை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடும்போது அந்த ரெசிஸ்டர் எடுத்துட்டேன். இப்போ போடும்போது நாங்கள் திரும்பவும் அனேபிள் டு சார்ஜ்னு வருது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க.
ஏன் கன்ஃப்யூஸ் ஆகுவீங்க அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ வந்து நம்ம வச்ச ரெசிஸ்டரில் ஃபால்ட்டாக இருக்குமோ, இல்லை நம்ம ரெசிஸ்டர் எடுத்துருக்க கூடாதோ அப்படின்னு. ஆனாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி கஸ்டமரே பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து நிறைய தடவை எடுத்து போட்டுட்டாங்க. நாமளும் 2, 3 தடவை எடுத்து போடும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பேட்டரி கனெக்டரை வந்து எடுத்துகிட்டு வேறு வந்து சேஞ்ச் பண்ண பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா இஷ்யூ சால்வ் ஆச்சு. அப்போ என்னென்னா, ஏற்கனவே இருந்த ஃபால்ட்டு ஒன்று, நாம் இப்போ 4, 5 தடவை பண்ணும்போது ஒரு ஃபால்ட்டு க்ரியேட் ஆகுது. அப்படிங்கும்போது எதனால் அந்த ஃபால்ட்டு வந்துச்சு அப்படிங்கிறத உங்களால் வந்து ஃபைண்ட் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். இப்போ நான் அந்த பேட்டரி கனெக்டர் மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற இடத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் வந்து Y12, Y15, Y17 இந்த 3 மாடலில் எந்த மாடல் வந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது புதுசாக இதில் ஃபால்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யாராவது பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.